பார்க்குறப்போ கொஸ்டின் வந்து மதியம் நடந்த மேட்ச் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பாரத ரிசர்வ் வங்கியின் பணிகள் எவை அப்படின்னு கேட்டா வச்சுக்கயேன், பணத்தாள் வெளியிடுவது, வங்கிகளின் வங்கி, மத்திய மாநில அரசுகளின் வங்கி. மேற்கண்ட அனைத்தும் தான் ஆப்ஷன் கரெக்ட். 2வது கொஸ்டின். டவுன் செட் குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டதுன்னா 1927. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு எத்தனை மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டதுன்னா 75. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்று கூறிய குழு எதுனா ஆப்ஷன் சி, அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. கொஸ்டின் நம்பர் 5. கிராம நாணய சங்கங்களில் இருந்து மாநில வங்கிகள் வரையுள்ள ஒவ்வொரு சங்கத்திலும் அரசாங்கம் பங்குத்தொகை செலுத்தி உறுப்பினராக வேண்டும் என்று கூறியது யாருன்னா கோர்வால கமிட்டி, பேஜ் நம்பர் 36. கூட்டுறவு நகர வங்கிகளின் பணிகளை ஆராய்ந்து 1977ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி நியமித்த குழுவின் தலைவர் யாருன்னா மாததாஸ் குழு. இப்போ ஆக்சுவலாக நான் சனிக்கிழமை எஸ்ஆர்பி எழுதிட்டு வந்தேன், அதோட கொஸ்டின் இது. அகில இந்திய கிராம கடன் மறுஆய்வு குழுவின் தலைவர் யாருன்னா வெங்கடப்பையா. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். விவசாய மறுநிதி கழகத்தில் உள்ள நிர்வாகர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்னா 9 பேர். மத்திய மாநில வங்கிகள் அமைய வழிவகை செய்த சட்டம் எதுனா 1912. இப்போ சனிக்கிழமை எஸ்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின் இது. 1915 எந்த குழு மாநில வங்கி ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதுன்னா மெக்லன். ஆக்சுவலா கூட்டுறவு வார விழாவின் போது வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் எந்த தலைப்பில் பட்டிமன்றம் நடத்தப்படுகிறதுனா கூட்டுறவே நாட்டுறவு. ஆப்ஷன் பி. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் மாதம் இருமுறை தமிழில் வெளியிடும் பத்திரிகை எதுனா கூட்டுறவு முரசு. எந்த ஆண்டு மால்தாஸ் என்ற அறிஞர் ஜனத்தொகை சம்பந்தப்பட்ட கட்டுரையை வெளியிட்டார் அப்படின்னா ஆப்ஷன் டி, 1798. எந்த 2 சங்கங்களின் பெயர்களை சர் ஃபிரெடரிக் நிக்கல்சன் தன் அறிக்கையில் ஒப்பிட்டு இருந்தார்னா சூல்ஸ் மற்றும் ரைவ்சன். காலையில வந்து எந்த ஆண்டு அறிக்கை சமர்ப்பித்தார் இருந்துச்சு 1995. 1901 கர்சன் பிரபு இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பிப்பதற்கு யாருடைய தலைமையில் குழுவை அமைத்தார்னா எட்வர்ட் லா. பயிர்க்கடன் திட்டம் என்பது டேஷ் நோக்கமாக கொண்ட குறுகிய கால கடன்களாக இருக்க வேண்டும். உற்பத்தி. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். எதிர்பாராமல் ஏற்படும் இயற்கை தாக்குதல்களால் ஏற்படும் இழப்பை கீழ்கண்ட எந்த நிறுவனத்திடம் இருந்து பெறலாம்? ஆனால் ஆப்ஷன் ஏ, காப்பீட்டு நிறுவனம். இது வந்து காலையில் கேட்ட கொஸ்டின். சங்கத்தில் மாநில அரசு செலுத்தியுள்ள பங்குத்தொகை மீது வழங்கப்படும் லாப ஈவு எத்தனை சதவீதம் வேளாண்மை நிலைநிறுத்த நிதிக்கு மாற்றப்படுதுன்னா 15. இது வந்து காலையில் பேட்சில் கேட்ட கொஸ்டின். அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு எத்தனை கிராமங்கள் விசாரணை நடத்தியதுன்னா 600. பேஜ் நம்பர் 36 இருக்கு. ஒரு சங்கத்தில் 4/5 பகுதியினர் விவசாயிகளாக இருந்தால் கிராம சங்கம் என்று கூறியது எப்படின்னா 1904 சட்டம், பேஜ் நம்பர் 28. லாபத்தில் ஒரு பகுதியை கல்விக்காகவும் அறச்செயல்களுக்காகவும் செலவிடுவதற்காக பொதுநல நிதி ஒதுக்கீடு செய்ய வழிவகை செய்த சட்டம் எதுனா ஆக்சுவலாக புக்கில் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. தெரிஞ்சா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 22வது கொஸ்டின். பஞ்ச நிவாரண ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1901. பேஜ் நம்பர் 28. கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிதியினை நிர்வகிக்கும் குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் சி, பதிவழி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர். பேஜ் நம்பர் 102 பாயிண்ட் நம்பர் 1. கூட்டுறவு பட்டய பயிற்சி எந்த ஆண்டு முதல் அஞ்சல் வழி மூலம் நடைபெறுகிறதுனா ஆப்ஷன் பி, 1992 முதல் 93 வரை. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். கரும்பு நீங்களாக இதர பயிர்கள் சாகுபடி செய்ய கடன் தொகை வழங்கும் போது டேஷ் வரை வட்டி மானியம் வழங்கப்படுகிறது 3 லட்சம். பேஜ் நம்பர் 152. லாம்சன். பெரிய அளவு ஆதிவாசிகள் மற்றும் மலைவாழ் மக்களை பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எஸ்சி மற்றும் எஸ்டி உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர்னா ஆப்ஷன் பி, 6 பேர். இந்திய அரசு எந்த ஆண்டு திட்டக்குழுவை அமைத்தனா 1950. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ 22 முதல் 5 திட்ட கால இறுதியில் டேஷ் விழுக்காடு கிராமப்புற மக்கள் கூட்டுறவில் அங்கம் வகித்தனர் ஆப்ஷன் சி, 15.6. இது வந்து இப்போ வந்து எஸ்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின் சனிக்கிழமை. தனது ஊழியர்களுக்கு அவர்களது வயதான காலத்தில் பாதுகாப்பு அளிப்பதன் பொருட்டு ஒரு சிறப்பு ஓய்வூதிய நிறுவனத்தை ஏற்படுத்தியது யாருன்னா KF. பேஜ் நம்பர் 77. அனைத்து நாட்டு கூட்டுறவு நிறுவனத்துடன் இணைந்து புதுடெல்லியில் ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவியது யாருன்னா KF. ஒரே பேஜ், அது ஒரே பேராகிராஃப்ல மேல கீழ கொஸ்டின் ரெண்டுமே தப்பு. மறுபடியும் நான் எழுதுனா தப்பாயிடுச்சு. ஜப்பான் நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள் டேஷ் சதவீதம் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களாகும்னா 90%. கூட்டுறவு துறையில் உயர்மட்ட அளவிலான பயிற்சி அளிக்கும் நிறுவனம் எதுனா வைகுந்தல் மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிலையம். ஆப்ஷன் சி. வேளாண்மை உற்பத்தி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கூறுகிற மேற்கண்ட அனைத்தும் தான்.
இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். விவசாய நிதி கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுனா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1968. நான் வந்து ஆப்ஷன் பி வந்து விவசாய மறுநிதி கழகம் தான் 1962 வரும். இது வந்து தமிழ்நாடு மாநில தொழில் கூட்டுறவு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட மூலதனம் எவ்வளவுன்னா ஆப்ஷன் ஏ 10 கோடி. பேஜ் நம்பர் 251. கூட்டுறவு இருபுறமும் கொண்ட கூர்மையான கோடாரி அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆப்ஷன் சி. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே வர்க்க போராட்டம் டேஷ் துறையில் தவிர்க்க முடியாது அப்படின்னு ஆப்ஷன் ஏ தனியார் துறை. நமது பொருளாதார 3 அமைப்புகளும் கலந்த ஒரு கலவை அப்படின்னு சொன்னது யாருன்னா அசோக் மேத்தா. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். கூட்டுறவு கொள்கை 2வது கொள்கை எது அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஜி ஜனநாயக முறை நிர்வாகம். இது வந்து சனிக்கிழமை நான் எழுதிட்டு வந்து கொஸ்டின். சுய உதவி குழுக்கள் எந்த தத்துவத்தின்படி செயல்படுகிறது? கூடி வாழ்ந்தல் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இது வந்து காலையில கேட்ட கொஸ்டின். சங்கத்தின் நிர்வாகம் சரிவர நடக்காமல் இருந்தால் நிர்வாக குழுவை கலைத்து பதிவாளர்கள் நிர்வாகத்தை நடத்த அதிகாரம் வழங்கப்பட்ட சட்டம் எதுனா 1932 சட்டம். பேஜ் நம்பர் 31 செக் பண்ணிக்கங்க. ரிசர்வ் வங்கியின் எந்த சட்டப்பிரிவின்படி காசு கடன் வழங்குறதுன்னா ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் எது விவசாய மறுநிதி கழகத்தின் கடன் கொடுக்கும் திட்டம் அப்படின்னா ஆக்சுவலாக புக்கில் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. ஆனா நான் ஆப்ஷன் டி தான் போட்டிருந்தேன். பார்க்கலாம். புதிய பொருளாதார கொள்கை மற்றும் காட் ஒப்பந்தம் எந்த துறையில் அதிக விளைவுகளை ஏற்படுத்தவில்லைன்னா விவசாயத்துறை. மனிதவள மேம்பாட்டின் மிக முக்கியமான காரணி எதுனா மேலாண்மை. விவசாய மறுநிதி கழகத்தின் தலைவர் யாருன்னா தேசிய வங்கியின் உதவி ஆளுநர். அகில இந்திய மத்திய கூட்டுறவு நிலவள வங்கி இணையத்தின் நிர்வாக கமிட்டி ஆந்திராவில் கூடி எப்போது ஒன்றியம் என்ற பெயரை இணையம் என மாற்றியதுன்னா 1960. இது வந்து நோட்ஸ் படித்தேன். பட் புக்ல தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கங்கள் கட்டாயமாக பெறப்படும் வைப்பு எதுனா சிக்கன சேமிப்பு. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். பேஜ் நம்பர் 236. தேசிய விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி செயல்பட துவங்கிய ஆண்டுனா ஜூலை 1980. இது காலையிலும் கேட்டான். ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட. புதிய கிணறு வெட்ட சிறு விவசாயிகளுக்கு அரசு எவ்வளவு மானியம் வழங்குகிறது அப்படின்னு ஆக்சுவலா புக்ல தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. நான் வந்து ஆப்ஷன் பி தான் போட்டிருந்தேன் நினைக்கிறேன். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்த மத்திய குடும்ப கட்டுப்பாடு கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுனா 1956. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். பேஜ் நம்பர் 120. இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பு எத்தனை கோடினா எல்லாம் 32 பார்த்துட்டு போனா. பட் ஆனா பாயிண்ட்ல வச்சுட்டாங்க ஒரு ட்விஸ்ட. 32.88 பார்க்கலாம். 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் 1960-61 ஒரு புதிய விவசாய திட்டம் பரிசோதனை திட்டமாக டேஷ் மாடல் செயல்படுத்தின 7. கால்வாய் பாசன திட்டத்தின் மூலம் எத்தனை சதவீதம் தண்ணீர் வீணாவதாக கணக்கிட்டு உள்ளனர் அப்படின்னா ஆக்சுவலி புக்ல தேடி பார்த்தேன் தெரியல. அதனால அதை நான் குறிக்கல. வந்து 419, 449, 740 போன்றவை எந்த பயிரின் வீரிய விதைகள் அப்படின்னா கரும்பு. பேஜ் நம்பர் 139. சார் எட்வர்ட் மெக்கலன் என்பவர் பஞ்சாப் மாநிலத்தில் ஏற்படுத்திய கூட்டுறவு சங்கங்கள் எந்த சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டதுன்னா இது ஆக்சுவலாக ஒரு ப்ரீவியஸ் நான் பார்த்தேன். பட் தேடி பார்த்தா எனக்கு வந்து கிடைக்கல. ஆனால் நான் வந்து இப்போ ரொம்ப யோசிச்சு கம்பெனி சட்டம் போட்டு வந்துட்டேன். 1904 ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் நாள் இயற்றப்பட்ட கூட்டுறவு சட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா கூட்டுறவு கடன் சலுகை சட்டம். இது வந்து சனிக்கிழமை எஸ்ஆர்பியில் கேட்டிருந்தாங்க கொஸ்டின். தாவா கட்டணம் நிறைவேற்று கட்டணம் ஆகியவை வசூலிக்க பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கிய சட்டம் எதுனா 1932. பேஜ் நம்பர் 31 செக் பண்ணிக்கோங்க. வங்கிக்கு அடமானம் வைக்கப்பட்ட நிலத்தை சிவில் வழக்கு மன்றத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சொத்து மாற்று சட்டத்தை திருத்தம் செய்ய பரிந்துரை குழு எதுனா டவுன்சென்ட் குழு. பேஜ் நம்பர் 32. பாலிலிருந்து பாலிடை பிரிக்கும் நவீன இயந்திரத்தை டென்மார்க் கண்டுபிடித்த ஆண்டு எதுனா 1878. டென்மார்க் அங்காடியில் விற்பனை செய்யப்படுகின்ற பால் பொருட்கள் டேஷ் என்ற பெயரில் விற்பனை செய்யணும் லூபர். இது ப்ரீவியஸ் கொஸ்டின். கூட்டுறவு சட்டத்தின் கீழ் ஜப்பானில் செயல்படும் அனைத்து வகையான கூட்டுறவு அமைப்புகளின் மத்திய அமைப்பு டேஷ் அமைப்பு செயல்படுகிற கூட்டுறவு ஒன்றியம். ஜப்பான் சீனா போருக்கு பிறகு நடைமுறையில் இருந்த சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டு ஏற்றப்பட்ட புதிய சட்டம் என சிறு தொழில் முனைவோர் கூட்டுறவு சட்டம். ஆப்ஷன் சி. பேஜ் நம்பர்லாம் சைடில் எழுதியிருக்கேன். இது வந்து பேஜ் நம்பர் 90. நகர வங்கியில் அந்நிய செலவாணி நடவடிக்கையில் ஈடுபட ரிசர்வ் வங்கியின் நிபந்தனைகள் என்னென்ன ஆப்ஷன் டி தான் குறிச்சிட்டு இருக்கேன். பட் புக்கில் தேடி பார்த்தா கிடைக்கல. நடைமுறை மூலதனம் ரூபாய் 10 கோடிக்கு அதிகமாக இருக்க வேண்டும். 2 ஆண்டுகள் தொடர்ந்து தணிக்கை ஏ வகுப்பு இருக்க வேண்டும். நிதி நிலைமை திருப்தியாக இருக்க வேண்டும். பணியாளர் கூட்டுறவு சங்கத்தில் 6 வகுப்பு ஒன்றின் மதிப்பு எவ்வளோன்னா ஆப்ஷன் சி 10. பேஜ் நம்பர் 236.
பணியாளர் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினரிடமிருந்து நுழைவு கட்டணம் பெறும் அதிகபட்ச தொகை எவ்வளவுனா ஆப்ஷன் டி 250. இது ரெண்டுமே பேஜ் நம்பர் 236 இருக்கு பாருங்க. கேரளா மாநிலத்தில் உள்ள தொடக்க கூட்டுறவு சங்கங்களின் சராசரியாக டேஷ் ரூபாய் லட்சம் வரை அதிகபட்ச வைப்பு நிதியாக பெறலாம் அப்படின்னா ஆப்ஷனா ஆக்சுவலாக எனக்கு தெரியல. ஆனால் நான் காலையில் ஏதோ ஒரு நோட்ஸில் படித்தேன் 55 லட்சம் போட்டு பார்க்கலாம். தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு டேஷ் படி நிலம் இல்லாதவர்களுக்கும் விவசாயம் செய்யாதவர்களுக்கும் உறுப்பினராக சேர்ந்து கொள்ளப்படுகிறான்னா இது ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் வெங்கடேசன் நான் சொன்ன கொஸ்டின் சொன்ன ஆன்சரு. பட் புக்கில் தேடி பார்த்தா கிடைக்கல. பட் அவர் சொன்னால் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். 184. 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் எத்தனை பதப்படுத்தப்படும் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட திட்டமிட்டிருக்குன்னா 550. ஆப்ஷன் பி பேஜ் நம்பர் 55 இருக்கு. ஜெர்மன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்ததுன்னா ஆப்ஷன் டி தான், ஏ அண்ட் பி. சூல்ஸ் மற்றும் ரைடிசன் பேஜ் நம்பர் 59. எந்த ஆண்டு வரை சூல்ஸ் வங்கிகள் வரையறுக்கப்படாத பொறுப்பின் கீழ் இயங்கி வந்தன அப்படின்னா 1889 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பேஜ் நம்பர் 61 இருக்கு. ரைபிசன் ஹாட்டர் ஸ்டார் என்ற நகரில் ஏழைகளுக்கு நன்மை செய்யும் ஒரு கூட்டுறவு சங்கத்தை டேஷ் என்ற பெயர் தொடங்கினார் ஆப்ஷன் பி பேஜ் நம்பர் 62 இருக்கு. தொழிலாளர்களின் வேலை நேரத்தை குறைத்து ஊதியத்தை அதிகப்படுத்தி பல சீர்திருத்தங்கள் மேற்கொண்டவர் யாருன்னா ராபர்ட் ஓவன். சில புக்கில் சரியாக தேடி பார்த்தேன், நான் எனக்கு என்னன்னு தெரியல. நான் ராபர்ட் ஓவன் தான் போட்டிருந்திருக்கேன். 1995 அகில உலக கூட்டுறவு நிறுவனம் உருவாக்கிய கூட்டுறவு கொள்கைகள் யாருடைய கொள்கையின் அடிப்படையில் இருந்ததுன்னா தேடி பார்த்த கிடைக்கல. பட் ஆனால் என்னோட ஆப்ஷன் ராக் ட்ரெயின் முன்னாடி தான் போட்டிருந்திருக்கேன். கேஎஃப் நிறுவனம் 1931ஆம் ஆண்டு தொடங்கிய தொழிற்சாலை எதுனா ஆப்ஷன் டி மின்சார விளக்கு தொழிற்சாலை, ரப்பர் தொழிற்சாலை. இப்போ நம்ம செக் பண்ணுங்க. ஆக்சுவலாக இதுதான் எனக்கு புதுசு. எதனா வந்து கரெக்ஷன் பண்ணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பயிற்சி நிலையத்தில் படிக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.